அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாகவுமே என்ன சொல்கிறதுனா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த அளவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால். சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிருக்கு. சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வந்து நாளைக்கு தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக ஓப்பன் ஆனிச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபால் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் தானே ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி, ஃபினான்ஸ் நிஃப்டி எல்லாம் பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் எடுத்திருந்தது. ஸோ நேற்று வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தா எந்த இடம்னா 47,750 வந்ததுக்கப்புறம் ஒரு பை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 47,750 வரைக்கும் வந்தது. ஸோ வந்துட்டு நல்ல ஒரு ஹை தான் கொடுத்துது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 47,750லேருந்து 47,900 ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்தது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 200, 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட் அந்த இடத்த உடச்சிட்டு கீழே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அதாவது 47,487 வந்து க்ளோஸ் வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா -533 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராஷ். சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த செல் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிள் வந்து இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 47,750ங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அடுத்தது எவ்வளோ தூரம் வரைக்கும் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னா 46,700 இல்லை 800 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே, அதாவது இன்றைக்கி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குதே தவிர மற்றபடி ஒரு கேப் டவுன் எடுத்தாலும் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அகைன் வந்து 47,000 இல்லை 46,800 வரைக்குமே நாளைக்கு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 48,015, பிவோட் பாயிண்ட் வந்து 47,730, சப்போர்ட் வந்து 47,200. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 48,258, லோ வந்து 47,440, ஓப்பன் ஆன இடம் வந்து 47,976, க்ளோஸ் ஆன இடம் வந்து 47,487. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து மேலேயும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 47,976லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலேயும் போயிருக்கு. ஆனால் செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு 85% இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா இல்லை கீழே ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுத்தோன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணுங்கள். சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக அந்த சப்போர்ட்டையும் செகண்ட் டார்கெட்டாக அந்த 46,800 அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அவ்வளோ தூரம் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் எடுத்துருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 47,000 வரைக்கும் அந்த புட் ஆப்ஷனை வந்து ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த டிசிஷனும் வந்து எடுக்க வேணாம். ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகுமா இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு 47,200 வரைக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் பை ஆகுமாங்கிறது நாளைக்கு தெரியல. நம்ம மண்டே கூட பார்த்துக்கலாம். சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மட்டும் புட் ஆப்ஷனை வந்து ஹோல்டு பண்ணுங்கள். எடுத்திருந்தால் ஹோல்டு பண்ணுங்கள். இல்லைனா புதுசாக எடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் வந்து ஹோல்டு பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வந்து விட வேணாம். அதே மாதிரி கால் ஆப்ஷன் எதுவுமே தொட வேணாம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ட்ரேடோட கம்ப்ளீட் பண்ணிடுங்க கேப் டவுனில் ஓப்பன் ஆனால். ஏன்னா கேப் டவுன் கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்தாலும் கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் வந்து இருக்குது. சிஸ்டமேட்டிக் சப்போர்ட் வந்து 47,300 இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக பார்த்தீங்கன்னா 46,800 இருக்குது. ஸோ எந்த இடத்துல வந்து டர்ன் ஆகுங்கிறத கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் கேப் டவுன் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரம் வித்ஸ்டாண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. இதுதான் ரெண்டாவது கண்டிஷன். ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக அந்த சப்போர்ட்டை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3
3 கண்டிஷன்ஸ் மேக்ஸிமம் இங்கே தாங்க ஓப்பன் ஆகும். பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் தான் மேக்ஸிமம் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கால் சைடு போங்க, க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் வெயிட் பண்ணி பிவோட் வந்ததுக்கப்புறம் புட் சைடு போங்க. ரெண்டாவது கண்டிஷனில் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. புட் ஆப்ஷன் ஏதாவது ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு மேலே வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷன் போங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் அந்த பிவோட்டையும் செகண்ட் டாரட் அந்த சப்போர்ட்டை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் சைடு வந்து பார்க்கலாம். ஸ்டாக்ஸில் வந்து நேற்று வந்து 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தா. ஒன்று வந்து பந்தன் பேங்க் 179.40 வந்து நல்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆயிருக்கு. ஹையாக கட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 187 ஒரு 8 பாயிண்ட்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மூமெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 1481.75 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொன்னேன். அது கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாமே டவுன் ஆகிடுச்சு. ஸோ மூணாவது கொட்டாக் பேங்க். கொட்டாக் பேங்க்கில் 1639.65 ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். அது டச் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 48 ஒரு 7 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ப்ராஃபிட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி. ஸோ பிஎன்பியோட பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா 120.80 வந்து இப்போ வந்து சப்போர்ட். ஸோ அந்த இடம் வந்து பை பண்ணுங்கள். ஸோ டார்கெட் வந்து 120 to 124 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஎன். ஸோ எஸ்பிஐஎன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 836.10, சப்போர்ட் வந்து 800. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்கோட இப்போதைக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1107.5. ஸோ அந்த இடம் வந்தால் பை பண்ணோன்னா ஸோ 1120-30 வரைக்கும் கூட வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஆக்சிஸ் பேங்க்கில். ஸோ மொத்தம் 3 பேங்க் தான். ஒன்று வந்து பிஎன்பி 120.80ங்கிறது சப்போர்ட். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஎன் 836.10ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 800ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட். ஸோ மூணாவது வந்து ஆக்சிஸ் பேங்க் 1106.80 வந்தால் நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 1130. ஆக்சிஸ் பேங்க்கோட ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல வைக்கலாம்னா இதுக்கு முன்னாடி இந்த லோவில் வைக்கலாம். 1085 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். நான் நிறைய ஸ்டாப் லாஸ் வந்து கொடுக்க வேணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஸ்டாக்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடம் பிரேக் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிச்சது 47,750. ஸோ பிரேக் ஆகி பிரேக் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே வர ஆரம்பிச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய வாலட்டைல். ஸோ வாலட்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லலாம் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலட்டைல் வந்து அந்த மணி இந்த மணிலலாம் பார்த்தீங்கன்னா வாலட்டைலாம் நடந்தது. ஸோ இது கண்டினியூஸ் ஆயிடுச்சுன்னா 46,800ங்க அடுத்த டார்கெட்டு. 46,800 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால், அதனால் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறப்ப கால் ஆப்ஷன் சைடு வந்து மேக்ஸிமம் போகாதீங்க. அப்படி போனால் கூட ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ எந்த இதுனாலும் ஸ்டாப் லாஸ் போடாமல் ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணாதீங்க, ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ணாதீங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னாலே ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டு எப்போவுமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் வந்து 2 கிளாஸுமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதாவது மார்னிங் பேட்ச் அண்ட் ஈவினிங் பேட்ச். ஸோ அடுத்த கிளாஸ் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கோட முடியுது. இப்போ போயிட்டுருக்கிற ஆன்லைன் கிளாஸ் வந்து நாளைக்கு ஃப்ரைடேவோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. அது முடித்ததுக்கப்புறம் அடுத்த கிளாஸுக்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நாளைக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வருது அப்படின்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.